நாம லாஸ்ட் வீடியோல வாட் இஸ் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். அதுல எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகுது, என்னென்ன பாண்டிங் இருக்குன்னு பார்த்தோம். கரெக்டா அவ்வளவுதான் பார்த்தோம், வேற எதுவும் பார்க்கல. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, another important டாபிக், எனர்ஜி டயக்ராம் அப்படின்னு பார்க்க போறோம். எனர்ஜி லெவல் டயக்ராம்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம் வச்சுதான் இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியே எவால்வ் ஆச்சு. ஓகே, அதுல டூ டைப்ஸ் ஆஃப் டயக்ராம். ஒன்னு எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், அதாவது 2s 2p மிக்ஸ் ஆகல. இன்னொரு இடத்துல 2s ஆர்பிட்டால் 2p ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆகுது. மேபி எஸ் ஆர்பிட்டால் எல்லாருக்கும் வரைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா சொல்றேன். சப்போஸ் இங்க 1s ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, 1s ஆர்பிட்டாலுக்கு எப்படி வரையும் அப்படின்னா, இதான் 1s ஆர்பிட்டால் சொல்ல போறோம். இப்ப நம்ம கிட்ட ரெண்டு ஆட்டம் இருக்குமா ஒரு மாலிகுல்ல. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1s ஆர்பிட்டல் இருக்கும், இங்க ஒரு 1s ஆர்பிட்டல் இருக்கும். கீழே இருக்கிறது சிக்மா, மேல இருக்கிறது சிக்மா ஸ்டார். ஓகே, இது பாண்டிங், இது ஆன்டி பாண்டிங். ஓகே, இது 1s ஆர்பிட்டாலுக்கு. இங்க 2s ஆர்பிட்டால் கொடுத்து வச்சிருக்கோம். எப்பவுமே ஒரு எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் வரைகிறப்ப இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் மேல போட்டு வச்சுக்கணும். போட்டுட்டு அங்க எனர்ஜின்னு எழுதி வைக்கணும். விச் மீன்ஸ் கீழே இருந்து மேல எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு மீனிங். அப்பனா இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்டெபிலிட்டி. மோர் ஸ்டேபிளா இருந்துச்சு அப்படின்னா எனர்ஜி கம்மியா இருக்கும், ஹைலி எனர்ஜெட்டிக்கா இருந்தா ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். இது 2s ஆர்பிட்டால். இங்க பாருங்க, 2s போட்டு வச்சிருக்கேன்னா இங்க 2s, இந்த இடத்துல சிக்மா, மேல சிக்மா ஸ்டார். இது வந்து ஆன்டி பாண்டிங், கீழே வந்து பாண்டிங் ஆர்பிட்டால், பாண்டிங் அப்படின்னு சொல்ல போறோம். நடுவில் இருக்கிறது நான் பாண்டிங். இந்த லோன் பேர்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த இடத்துல வந்துடும். ஓகே, இப்ப இந்த 2s ஆர்பிட்டாலும் இந்த 2p ஆர்பிட்டாலும் மிக்ஸ் ஆகுதா இல்லையா, அதுதான் பார்க்க போறோம். அதை வச்சுதான் இந்த எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் மாறப்போகுது. இது ஜென்ரல் 2p ஆர்பிட்டால். இங்க இங்க ஒரு 2p ஆர்பிட்டால் வரைஞ்சிட்டு, இங்க மொத்தம் 3 பாக்ஸஸ் இருக்கா, இங்க 3 பாக்ஸஸ் இருக்கு. அந்த மாதிரி டோட்டலி 6 பாக்ஸஸ் வரைஞ்சிடணும். இந்த இடத்துல பாருங்க, சிக்மா கீழே வருது கரெக்டா, இந்த இடத்துல மிக்ஸ் ஆகல, நார்மல் பாண்டிங் மிக்ஸ் ஆகல, சிக்மா கீழே இருக்கு. ஓகே, பை ஆர்பிட்டல்ஸ் மேல இருக்கு, 2 பாக்ஸ் மேல இருக்கு. அப்ப இதுதான் ஹைலி ஸ்டேபிள் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா எனர்ஜி லெவலுக்கு மேல இருக்கு இது. இந்த இடத்துல பாருங்க, எனர்ஜி லெவலுக்கு மேல இருக்கா, அப்ப இது வந்து லெஸ் ஸ்டேபிள் கம்பேரிட்டிவ்லி. இது நார்மல் பை ஸ்டார், இந்த இடத்துல சிக்மா ஸ்டார். ஓகே, ஆன்டி பாண்டிங்ல இருக்கு, நடுவில் இருக்கிறது நான் பாண்டிங், என்பி நான் பாண்டிங். ஓகே, அதுவே இந்த இடத்துல வரலாம் வித் மிக்சிங், ரெண்டுமே மிக்ஸ் ஆகுதான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சிக்மா ஆர்பிட்டல் இருக்கு இல்லையா, இந்த சிக்மா பியும் இந்த சிக்மா 2பியும் எஸ் ஆர்பிட்டால் இருக்குது இல்லையா, இது ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல வந்துருமா. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பி ஆர்பிட்டல் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல பி, ஆக்சுவலி இது எஸ் ஆர்பிட்டால்னு வரணும், மாத்தி இருக்கு, எஸ் ஆர்பிட்டால்னு வரணும். ஓகே, இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த ஆர்பிட்டாலும் இந்த ஆர்பிட்டாலும் ரொம்பவே பக்கத்து பக்கத்துல இருக்கும். இது மாதிரி பக்கத்து பக்கத்துல இருக்கும். ஓகே, இப்படி பக்கத்து பக்கத்துல வரப்ப என்ன இருந்தாலும் அது எலக்ட்ரான்ஸ் தானே, ஸோ ரிப்பல் தானே பண்ணும். அப்ப ரிப்பல் பண்றப்ப இதோட சைஸ் பாருங்க, இந்த சைஸ் கொஞ்சம் ஆங்கிள் மாதிரி இருக்கா. ஓகே, இது இந்த ஆர்பிட்டல் பாருங்க, இங்க இருந்த ஆர்பிட்டல் அப்படி இன்னும் கொஞ்சம் மேல போயிருக்கு, ஆமா தானே. ஆனா இந்த பை ஆர்பிட்டால் அப்படியே தான் இருக்கு, எந்த பொசிஷன்ல இருந்துச்சோ அதே பொசிஷன்ல தான் இருக்கு. இங்க கீழே இருந்த ஆர்பிட்டால் மட்டும் ரிப்பல்ஷன்னால மேல போயிருக்கு. கரெக்டா, ஏன் அதனால நடந்திருக்கு, 2s 2p மிக்ஸ் ஆகுறப்ப ரெண்டுமே ரொம்ப க்ளோஸரா வந்துடும். இது மாதிரி அப்படி க்ளோஸரா வரப்ப இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து ரிப்பல் பண்ணும். ஓகே, அந்த ரிப்பல்ஷன்னால தான் உங்களுக்கு எவ்வளவு பெருசா சேஞ்ச் வந்திருக்கு. புரிஞ்சுதா, இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாறப்போகுது. ஓகே, இதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம் ஃபுல்லாவே. இங்க பாருங்க, அது எது எதுக்கெல்லாம் அந்த மாதிரி வருதுன்னு பார்க்கலாம். எனர்ஜி ஃபில்லிங் ரூல்ஸ், எந்தெந்த ரூல் வச்சு எனர்ஜி ஃபில் ஆகும், ஆஃபா பிரின்சிபல், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஹன்ஸ் ரூல், மேபி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இத இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, பாண்ட் ஆர்டர்னு ஒன்று கண்டுபிடிக்க போறோம். பாண்ட் ஆர்டர் விச் மீன்ஸ் சிம்பிளி அதில் எத்தனை பாண்ட் இருக்கு அவ்வளோதான் கண்டுபிடிக்க போறோம்.
பாண்ட் ஆர்டர் ஐயா இருந்துச்சு அப்படின்னா பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். விச் மீன்ஸ் பாண்ட் லென்த் சின்னதா இருக்கும். அப்ப சின்ன பாண்டை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்டெபிலிட்டி அதிகம். பாண்ட் ஆர்டர் சப்போஸ் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா மாலிகுல் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே. அப்புறம் என்ன இருக்கு? அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா பேராமேக்னெட்டிக் நேச்சரா இருக்கும். எல்லா எலக்ட்ரான்ஸும் பேர்டா இருந்துச்சுன்னா டயாமேக்னெட்டிக் நேச்சர். இதுதான் விபிடிஐல ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்ப நம்ம அது பார்க்கலாம். அது எது எதுக்கெல்லாம் சொல்லுது, எது எதுக்கெல்லாம் சொல்லலன்னு பார்க்கலாம். ஓகே. சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம O2 மாலிகுல் எடுத்துக்கலாம். O2 ஸ்பீசிஸ். ஓகே. இப்ப எது எதுக்கெல்லாம் அந்த மிக்ஸ் ஆகுது, மிக்ஸ் ஆகல அப்படின்னு தெரியணும் இல்லையா? sp ஆர்பிட்டால். அந்த மிக்ஸ் ஆகுதா, மிக்ஸ் ஆகலையான்னு தெரிகிறதெல்லாம் நம்ம வந்து அந்த ஆர்பிட்டல் டயக்ராம் போட முடியும். ஆமா தானே? அதுக்கு ஒரு கட் ஆஃப் பாயிண்ட் வச்சிருக்கோம். ஓகே. எது எதுக்கெல்லாம் மிக்ஸ் ஆகுது பாருங்க. sp மிக்சிங் பிரசன்ட். எது எதெல்லாம் நைட்ரஜன் வரைக்கும் எது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துலயுமே sp மிக்சிங் நடக்கும். நைட்ரஜன் மேல இருக்க ஹெவி ஆட்டம்ஸ்லாம் sp மிக்சிங் நடக்காது. ஓகே. அப்ப ஆக்சிஜன் தானே பாக்குறோம். ஆக்சிஜன் வந்து மிக்சிங் நடக்குமா நடக்காதா? நைட்ரஜன் மேல இருக்கு. கரெக்டா? எங்க இருக்கு? நைட்ரஜனுக்கு மேல இருக்கு இதெல்லாம். அதை விட அதிக நம்பர். அப்ப இந்த இடத்துல மிக்சிங் நடக்காது. மிக்சிங் நடக்கலன்னா வித்தவுட் மிக்சிங் டயக்ராம் இந்த டயக்ராம் தான் யூஸ் பண்ண போறோம். கரெக்டா? இப்ப அதுதான் பார்க்க போறோம். எப்படி அந்த டயக்ராம் வச்சு போட போறோம் அப்படின்னு. டோட்டலி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்ப அது எப்படி எழுத போறோம்? ஃபர்ஸ்ட் 1s ஆர்பிட்டால் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஹைபிரிடைசேஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுங்க. ஆக்சிஜனுக்கு 1s2 2s2 2p4. கரெக்டா? ரெண்டு ஆக்சிஜனுக்கும் இதுதான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் அந்த 1s ஆர்பிட்டால முடிச்சிடலாம். இப்படிதான் இந்த டயக்ராம் வரையும். இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜனோட 1s, இந்த இடத்துல இன்னொரு ஆக்சிஜனோட 1s. ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்கு. இங்க எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இங்க எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? இது சிக்மா, இது சிக்மா ஸ்டார். இது பாண்டிங், அது ஆன்டி பாண்டிங். பாண்டிங் ரொம்ப ஸ்டேபிள், ஆன்டி பாண்டிங் லெஸ் ஸ்டேபிள். லெஸ் ஸ்டேபிள். ஸோ டோட்டலி 2 2 இந்த இடத்துல 2 மொத்தமே 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்ப இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஓகே. இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. எத்தனை எலக்ட்ரான் ஆச்சு? 2 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து இந்த இடத்துல இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஸோ டோட்டலி 4 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு. 4 எலக்ட்ரானும் ஃபில் ஆயிடுச்சு. கரெக்டா? அதுக்கு மேல அங்க எலக்ட்ரானும் கிடையாது. நம்மளால ஃபில் பண்ணவும் முடியாது. ஓகே. இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன இருக்கு? 2p ஆர்பிட்டல் இருக்கு இல்லையா? அந்த 2p ஆர்பிட்டல் ஃபில் பண்ண போறோம். சாரி, 2s ஆர்பிட்டல் இருக்கு. 2s ஆர்பிட்டல் ஃபில் பண்ண போறோம். ஸோ 2s 2s இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்கு. கரெக்டா? அப்ப இங்க எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2sல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப 1 2 1 2 அந்த 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண போறோம். இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான், இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான்ஸ். அப்புறம் இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான், இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான். ஸோ டோட்டலி 4 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து என்ன இருக்கு? p ஆர்பிட்டல் இருக்கு. இங்கதான் இம்பார்ட்டன்ட். p ஆர்பிட்டல் இருந்தா இந்த இடத்துல மிக்சிங் நடக்கல. மிக்சிங் நடக்கலனா எந்த டயக்ராம்? இந்த டயக்ராம் யூஸ் பண்ணணும். கரெக்டா? சிக்மா பாண்ட் கீழே வருது, அப்புறம் தான் பை ஆர்பிட்டல்ஸ் வருது. ஸோ இந்த இடத்துல 1 2 3 அந்த 3 ஆர்பிட்டல்ஸ் 1 2 3. ஓகே. அடுத்து என்ன இருக்கு? இங்க கீழே அந்த சிக்மா யூஸ் பண்ண போறோம். ஓகே. அடுத்து பை பாண்ட் வரப்போகுது. பை, இந்த இடத்துல இன்னொரு பை. அடுத்து மேல பை ஸ்டார் வரப்போகுது. டயக்ராம் கொஞ்சம் இடக்கூடமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சிக்மா ஸ்டார் எவென்ச்சுவலி. ஓகே. சிக்மா பை 1 பை 2 பை 1 ஸ்டாரு பை 2 ஸ்டாரு சிக்மா ஸ்டார். ஓகே. 2p ஆர்பிட்டால் அது மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 4 எலக்ட்ரான்ஸ். 1 2 3 4. இங்க எத்தனை எலக்ட்ரான்ஸ்? இங்க 4 எலக்ட்ரான்ஸ் தான். 1
2 3 4 4 எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, நான் டோட்டலி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, இந்த 8 எலக்ட்ரான்ஸ் தான் வந்து ஃபில் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் லோயர் எனர்ஜில இருக்கிறதா ஃபில் பண்ணணும். அப்ப இங்க 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, 2 எலக்ட்ரான்ஸ். அடுத்து இங்க ஒரு எலக்ட்ரான் போகும், இங்க ஒரு எலக்ட்ரான் போகும். அகைன் இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான். டோட்டல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆச்சு? 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. மீதி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு டோட்டலி 8ல. அப்ப ஹையர் எனர்ஜி போகிறப்ப இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. கரெக்டா? அப்ப இது மாதிரிதான் நமக்கு வந்திருக்கு. இப்ப சொல்லுங்க, இது பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா அப்படின்னு. அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேராமேக்னெட்டிக் நேச்சர். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல பேர் ஆயிடுச்சு, இங்கேயுமே பேர் ஆயிடுச்சு, இங்கேயும் பேரட் தான். பேரடு பேரட் பேரட் பேரடு. இந்த இடத்துல இங்க ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான், இங்க ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான். அப்ப 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? 2 அன்பேர்டு. அதனால இது என்னது? பேராமேக்னெட்டிக் நேச்சர். பேராமேக்னெட்டிக் நேச்சர்ல இருக்கு. ஆனா நமக்கு விபி தியரியில என்ன சொன்னது? டயாமேக்னெட்டிக் சொன்னாங்க. கரெக்டா? அப்ப அது தப்பு. அப்ப இந்த தியரியில நமக்கு ஈஸியா தெரியுது இது என்ன நேச்சர், இது பேராமேக்னெட்டிக் நேச்சர் அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, மேக்னெட்டிக் நேச்சர் சொல்லிடலாம். அப்புறம் பாண்ட் ஆர்டர்னு ஒண்ணு இருக்கு. பாண்ட் ஆர்டர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம பார்த்தோம் இல்லையா? பாண்ட் ஆர்டருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா half ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் மைனஸ் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். அவ்வளவுதான். ஓகே, எத்தனை பாண்ட் ஆயிருக்கு, எத்தனை ஆன்டி பாண்ட் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். இங்க பாருங்க, இங்க பாண்ட் ஆயிருக்கா 2, இங்க பாண்டிங் 4 6 8 10. அப்ப டோட்டலி 10 எலக்ட்ரான்ஸ் பாண்ட் ஆயிருக்கு. மைனஸ் ஆன்டி பாண்டிங்ல 2 4 4 5 6. அப்ப 6 எலக்ட்ரான்ஸ் ஆன்டி பாண்டிங்ல இருக்கு. அப்ப 6/2. அப்ப என்ன வரும்? 4/2 வருமா? அப்ப ஆன்சர் 2. அப்ப இதோட பாண்ட் ஆர்டர் என்னது? ஆன்சர் 2, which means 2 ஆக்சிஜனுக்கு நடுவுல 2 பாண்ட் இருக்கு. மீனிங் அந்த பாண்ட் ஆர்டர் 2 அப்படின்னா. புரிஞ்சதா? ஓகே, சப்போஸ் பாண்ட் ஆர்டர் 0வா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாலிகுல் எக்ஸிஸ்ட் ஆகாது மீனிங். ஆமா தானே? ஓகே, அடுத்து ஹீலியம் போட்டு பார்க்கலாம். He2 2 ஸ்பீசிஸ் வருதா? நமக்கு தெரியும் ஹீலியம் வந்து மோனோ அட்டாமிக் ஸ்பீசிஸ். He மட்டும் தான் ஃபார்ம் ஆகும், He2 ஃபார்ம் ஆகாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அதை ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? அது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு அதை தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? ஹைட்ரஜன் ஹீலியம். அப்ப 2 இல்லையா? ஹீலியம் 2. அப்ப 1s2. அவ்வளவுதான். 2 ஹீலியம்க்கு 1s2, மறுபடியும் இன்னொரு 1s2 வரப்போகுது. அவ்வளவுதான். அப்ப இங்க 1s, இங்க 1s, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்ப இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான், இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான், இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான், இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான். ஸோ அப்ப டோட்டலி என்ன இருக்கு? 4 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதுக்கு பாண்ட் ஆர்டர் போடுறோம். பாண்ட் ஆர்டர் போடுறப்ப பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கு? 2 மைனஸ் ஆன்டி பாண்டிங் 2 இருக்கு பை 2. ஓவரால் என்ன வரும்? 0 வரும். அப்ப 0 வருதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஹீலியம் 2 எக்ஸிஸ்ட் ஆகல. இப்படிதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ஏன் ஹீலியம் மோனோ அட்டாமிக் மாலிகுலா இருக்கு, சிங்கிள் ஆட்டம் மட்டும் இருக்கு, ஏன் டைஆட்டமிக் மாலிகுல் இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் N2 ஸ்பீசிஸ்க்கு போடலாம். நைட்ரஜன் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னு கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 1s2. நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் என்னது? 7. கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் வரும் இல்லையா? 7. அப்போ 1s2 2s2 2p3 வரும். கரெக்டா? ஓகே, இது 2 நைட்ரஜனுக்கு. இப்போ 1s ஆர்பிட்டால் இங்க 1s2 கரெக்டா? அப்ப இங்க 2 எலக்ட்ரான்ஸ், இங்க 2 எலக்ட்ரான்ஸ், அது முடிஞ்சிருச்சு. 2s2லயும் கிட்டத்தட்ட இதே தான் வரப்போகுது. கரெக்டா? அப்ப நம்ம அது போட வேண்டாம். ஓகே, இப்ப இந்த இடத்துல நைட்ரஜனுக்கு sp மிக்சிங் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்க்க போறோம். நைட்ரஜன்ல sp மிக்சிங் நடக்குமா நடக்காதா? நான் என்ன சொன்னேன்? நைட்ரஜனுக்கு வரைக்கும் இருக்கிற ஆட்டம் எல்லாத்துலயுமே மிக்சிங் நடக்கும். நைட்ரஜன் மேல இருந்தா மட்டும்தான் மிக்சிங் நடக்காது. அப்ப மிக்சிங் நடக்குது அப்படின்னா கிராஃப் கொஞ்சம் மாறுது. இந்த இடத்துல மிக்சிங் நடக்குதா? மிக்சிங் நடக்குதுன்னா பை ஆர்பிட்டால் கீழே வருது. கரெக்டா? சிக்மா வந்து மேல போகுது.
அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கணும், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் போதும். அப்போ இந்த இடத்துல 1 2 3 1 2 3 சிக்மா மேலே வருது, போட்டாச்சு மேலே, பை கீழே போகுது. நான் லைன் மட்டும் போடுறேன், நீங்கள் பாக்ஸ் வேணும்னா போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பை ஆர்பிட்டால் வருது, மேலே வந்து சிக்மா ஆர்பிட்டால். ஓகே, அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 1 2 3. இந்த இடத்துல 1 2 3. ஓகே, டோட்டலி 6 எலக்ட்ரான்ஸ். அப்போ 1, அப்புறம் இங்கே 1 2 3 4, 4 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே என்ன இருக்கு? மீதி 2 எலக்ட்ரான் இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. இங்கே மேலே ஆன்டிபாண்டிங்கில் எந்த எலக்ட்ரான்ஸும் இல்லை. இது பை 1, இது பை 2, இங்கே சிக்மா, பை 1 ஸ்டாரு, பை 2 ஸ்டாரு, சிக்மா ஸ்டார். வேற எந்த இடத்துலயும் எலக்ட்ரான்ஸ் கிடையாது. 6 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு, 6 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் மீதி. கரெக்டா? இப்போ அடுத்து இதுக்கு அந்த பாண்ட் ஆர்டர் போட போறோம். இப்போ இது பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக் நேச்சரா? அன்பேர்டு எலக்ட்ரான்ஸே இல்லை. அப்போ இது என்ன நேச்சர்? டயாமேக்னெட்டிக் நேச்சர்னு சொல்லிடலாம். அப்போ பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க போறோம். பாண்டிங்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதே மாதிரி 2s ஆர்பிட்டல் போட்டோம் இல்லையா? போட்டிருப்போம். ஓகே, ஸோ அங்க 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ டோட்டலி 4 6 8 10. அப்போ டோட்டலி 10 எலக்ட்ரான்ஸ். மைனஸ் ஆன்டிபாண்டிங்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கணும். ஆன்டிபாண்டிங்ல இங்க 2 எலக்ட்ரான்ஸ், 2sல போட்டிருந்தீங்க அப்படின்னா அங்க 2 எலக்ட்ரான்ஸ் மேலே இருந்திருக்கும். அப்போ டோட்டலி இந்த இடத்துல ஆன்டிபாண்டிங்ல எதுவுமே கிடையாது. கரெக்டா? அப்போ டோட்டலி 4 எலக்ட்ரான்ஸ் பை 2 ஃபார்முலா படி. அப்போ 6/2, அப்போ 3 வரும். அப்போ 3 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இதோட பாண்ட் ஆர்டர் 3, நைட்ரஜனுக்கும் நடுவில் 3 பாண்ட் இருக்கு அப்படின்னு மீனிங். ஓகே, இதே மாதிரி நீங்க O2 பிளஸ்க்கு போடலாம், O2 மைனஸ் போடலாம், எதுக்கு வேணா போடலாம். விச் மீன்ஸ் O2 பிளஸ்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் 16 எலக்ட்ரான்ஸ் ஒரு எலக்ட்ரான் லூஸ் ஆயிருக்கு, 15 எலக்ட்ரான் டோட்டலா வச்சு போடணும். இந்த இடத்துல 16 பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ், அப்ப 18 எலக்ட்ரான்ஸ்க்கு வச்சு போடணும். அதே மாதிரி டயக்ராம் தான், எதுக்கு வேணா போடலாம். ஓகே, அப்போ புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம் நிறைய. ஓகே, தேங்க்யூ.